சுவை, தண்ணீரினுடைய சுவை, தண்ணீரினுடைய நிறம், தண்ணீரினுடைய வாடை. ஃபர்ஸ்ட் சொல்றேன், தண்ணீரினுடைய வாடை, அசல் வாடை போய் வேற ஏதாவது ஒரு வாடை அந்த தண்ணியில வந்துச்சுன்னா அந்த தண்ணியில ஒளி செய்யக்கூடாது. மசாயில் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அசல் தண்ணீரினுடைய கலர் போய் வேற ஒரு கலர்ல அது இருக்கு அப்படின்னா அதுலயும் ஒளி செய்யக்கூடாது. மூணாவது, தண்ணீருடைய அசல் சுவை போய் வேறு ஒரு சுவையில அது இருக்குது அப்படின்னா அதுல என்ன செய்யக்கூடாது? ஒளி செய்யக்கூடாது. இது மசாயில் தெளிவு. கலர் மாறிடுச்சுனாலும் என்ன செய்யக்கூடாது? ஒளி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வாடை, தண்ணீருடைய அசல் வாடையை போய் வேறு ஏதாவது வாடை, டேங்க்ல எலி விழுந்துருச்சுன்னு வைங்க, இங்க ஒளி செய்யும் போதே தெரிஞ்சிடும். நம்ம உடனே சொல்லிடுவோம், பாய் கூடாது, டேங்கை திறந்து விடுங்க, வேற தண்ணி மாத்தணும் சொல்றோமா இல்லையா? அசல் வாடை போய் வேற ஏதாவது வாடை வந்துருச்சுன்னா அந்த தண்ணியில நீங்க என்ன செய்ய வேணாம்? ஒளி செய்ய வேணாம். அதே மாதிரி சுவை, தண்ணீருடைய அசல் சுவை போய் இனிக்குது, புளிக்குது, இல்ல கசக்குது, அசல் சுவை போய் வேற ஏதாவது ஒரு சுவை வருது அப்படின்னா அந்த தண்ணீர்லயே நீங்க என்ன செய்ய வேணாம்? ஒளி செய்ய வேணாம். ஏன்னா வேற ஏதாவது கலந்துறதுனாலதான் அந்த டேஸ்டோ நிறமோ அது அப்படியே மாறிடுது. அப்ப அது தண்ணீருடைய அந்த ஹல்ல அதை தாண்டிடுது.